அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் மனசார வேண்டிக்குவேன். இந்த ஒரு எறும்பு உயிர் போகிறதா இருந்தால் கூட கஷ்டமாக தோணும் எனக்கு. பெண்களுக்கு மொத்தமாக தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்தியான்னு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்களோ, எந்த கவர்மெண்ட்னாலையும் அதை தவிர்க்க முடியல. அவங்க பண்ணுற கொடுமைகளையும் தவிர்க்க முடியல. அதுக்கடுத்து அவங்கள பாலியல் தொல்லை பண்ணுறது இதெல்லாமே நிற்கலை, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு பெண் இன்றைக்கும் அந்த பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறோம் எல்லா வகையிலையும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எங்கே நடக்குது? எது சாத்தியமாகுது? பெங்களூர்லேருந்து சென்னை மெயில் ட்ரெயின் எக்ஸ்பிரஸில் ஒரு பெண் நைட்டில் வர்றாங்கன்னா, ஜென்ஸ் அவர் வயசு 50க்கு மேலே இருக்கலாம். ஏதோ பேர் சொன்னாங்களே, பேர் தான் மதிவாணன். அவங்க ஒய்ஃபு கூட சென்னை வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க நைட் ட்ராவல். அப்போ அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நார்மலாக கொஞ்ச நேரம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்குது. அது எதுவுமே செய்ய முடியாத கட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கும் போல் இருக்குது. அரக்கோணம் வந்ததுக்கப்புறம் அங்கே ட்ரெயின் நிப்பாட்டி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கள என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆளையும் தனியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உண்மையாக இருக்குது, அது உண்மைதான்ட்டு. ஏன்னா கையால் அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லையாடா, டே 50 வருஷத்துக்கு மேலே ஆகுதுடா, நீ ஒரு கெல்ட்டு பையன், ஏன்டா உனக்கு பொண்டாட்டி கூட வர்றா, உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் பிடிச்சி கையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, ஒரு சம்பளம் ஒட்டி குத்திருఉంటా. நான் எனக்குலாம் கண்ணில் கிடச்சின்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த ட்ரெயின் பெட்டியில் நான் இருந்தேன்னா செருப்புக்கிட்ட அடிச்சிருவேன் கண்டிப்பாக. நிறைய பேர்த்து அப்படி அடிச்சிருக்கிறேன் நான். என் பிள்ளைகளை ட்ரெயினில் கூட்டி வரப்போ இப்படின்னு சும்மா அந்த காலுக்கிட்ட மட்டும் உட்காந்துருந்தானுங்க. அந்த பிள்ளை குறுங்கி உட்காருது தெரியாமல், எங்கள் சின்ன பெரிய பொண்ணு. அதனால் அவனை போய் எடுத்து செருப்புக்கிட்ட அடித்து போட அந்த பக்கம் அப்படின்ட்டேன். அந்த புள்ள தெலுங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது எங்கள் பொண்ணுக்கு. அது நான் தூங்கிட்டு படுத்து பார்க்குறேன், என் ரிசர்வேஷன் இதில் அவள் குறுங்கி ஒரு ஓரத்தில் படுத்துருக்குது. ஒன்றும் சொல்லவும் முடியாது, எங்கிட்டும் எழுப்பு தெரியல அதுக்கு. அப்புறம் போய் நான் 4 செருப்பு கட்டி அடித்து முடிக்க விட்றேன் அந்த பக்கம். பயங்கரம் பிடிச்சி கத்திட்டேன். பக்கத்துலவங்களாம் எந்திரிச்சு பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு துணிச்சலாக தைரியமாக ட்ரெயினுக்குள்ளே போட்டு பிடிச்சி பெண்களை பிடிச்சி நல்லா நொய்ய கொண்டு விட்டுட்டு ஒரு காதை அறுத்து விட்ருவோம். எதுக்கு நான் காதை அறுத்து சொல்கிறேன்னா, அது காதை அறுத்தா ஒன்றும் செத்து போயிட மாட்டாங்க. பிளட் நின்று போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் ஒரு காது மூலிக்காதான் இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு அடையாளம் கொடுக்கணும். ஒவ்வொரு பெண்களையும் இப்படி